அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்திய குரலில் பார்க்க போகிறது என்னடான்னா, உலகத்தையே இப்போ உலுக்கிட்டு இருக்கிற இந்த வைரஸ் காய்ச்சல் பற்றியும் வைரஸை பற்றியும் தான். அதானது உலகத்தையே இன்றைக்கி உலுக்கிட்டு இருக்குது சீனாவில் இருந்து பரவுகிற ஒரு வைரஸ் காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி மிகப்பெரிய அளவில் பரவிட்டு இருக்குது. இது சர்வதேச ஊடகங்கள் எல்லாமே பேசுது. ஒலி ஊடகங்களும் சரி, பத்திரிகைகளும் சரி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. எவ்வளவு பேர் இன்னும் இப்போ மரணிக்க போகிறாங்கன்னு தெரியாது. இதற்கு மருந்தே கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னலாம் நிறைய செய்திகள் வந்துட்டுருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவையாவது ஏதாவது ஒரு ஊடகம் பேசிக்கிட்டு தான் இருக்குது. சர்வதேச அளவில் பேசுகிறாங்க. பயங்கரமாக ஒரு பயப்படுற அளவுக்கு எங்கே பார்த்தாலும் ஒரு பேச்சு அடிபடுது. ஆனால் அதே நேரத்தில் சீனாவில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி உள்ள பெரிய ஒரு விழிப்புணர்வோ அவேர்னஸோ இல்லை, அதை பற்றி உள்ள ஒரு பயமோ இல்லை, இப்படி ஒரு வைரஸ் காய்ச்சல் இருக்கிற மாதிரி சீனாவுடைய மற்ற பகுதிகளிலோ எதுலேயும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சீனாவில் இருந்து சில செய்திகள் சொல்லுது. அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, நம்ம பக்கத்து மாநிலத்தில் உள்ள ஒரு செய்தி சேனல் அதை சரியாக சொல்லியிருக்கு. உங்களுக்கு பார்க்க வேண்டியவங்களுக்கு இதோடைய டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்க் கொடுத்துருக்குறோம். எங்களுக்கு இதில் காட்ட முடியாது, அதனால் அந்த லிங்கில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, சீனாவில் இருக்கிற ஒரு பையனே நியூ இயர் கொண்டாடுறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள சுற்றுப்புறத்தை எல்லாம் வீடியோ எடுத்து போடுறான். அங்கே உள்ள ஆளுங்களில் ஏதோ ஒரு சிலர் மாஸ்க் ஏதோ போட்டிருக்கிறாங்க, மற்றபடி யாருமே மாஸ்க் போடல. மட்டும் இல்லை, அப்படி ஒரு காய்ச்சல் பரவுற மாதிரியே அங்கே ஒரு சிம்டம்ஸே கிடையாது. மற்ற உள்ள மக்கள்கிட்ட அப்படி உள்ள ஒரு செய்தி பரவன மாதிரியும் தெரியல. அங்கே அது பற்றிய எந்த அவேர்னஸும் அங்கே யாருக்கும் கொடுக்கப்படலை. இப்படி ஒரு காய்ச்சல் இருக்கிற மாதிரியோ இல்லைன்னா சீனாவுக்குள்ளே இப்படி ஒரு காய்ச்சல் உருவாகிட்டு இருக்கிறங்கிற மாதிரியோ எதுவுமே சொல்லப்படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் மக்கள் யாரும் கண்டுக்கிறதில்லை, மாஸ்க் ஒன்றும் போடுறதில்லை. எது சர்வசாதாரணமாக என்றைக்கும் நம்ம எப்படி இருப்போமோ அதே மாதிரி சாதாரணமாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் வீடியோட எடுத்து போடுறாங்க. நீங்கள் இதே மாதிரி உள்ள பொய் செய்திகளை எல்லாம் நம்பி இது பண்ணிட்டு இருக்காதீங்க, நான் இந்த நியூ இயர் கொண்டாட போகிறேன்னு அவர் அந்த வீடியோவை முடிக்கிறார். இனி ஒரு ஆள் யாருன்னு கேட்டால், கேரளாவில் இருந்து ஒரு பிரபலமான ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 டேஸ்க்காக சீனா போயிருக்கிறாரு. அவர் போகும்போதே 2-3 டவுனுக்கு ஆரம்பத்திலே போயிருக்காரு. அதுக்கு தவிர ஒரு 1-2 ஏர்போர்ட்டையும் தாண்டி தான் போயிருக்காரு. சீனாவுக்குள்ளேயே உள்ள 1-2 ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிருக்காரு. இந்த கவுஷான் ஏர்போர்ட்டில் இருந்து ஜினான் ஏர்போர்ட்டுக்கு வரை போயிருக்கிறாரு. அந்த 2 ஏர்போர்ட்டில் உள்ள வீடியோவும் எடுத்தவர் இந்த நியூஸ் சேனலுக்கு அனுப்பி கொடுத்துருக்கிறாரு. அங்கேயும் மக்கள் எந்த மாஸ்கோ எதுவுமே போடாமல் சாதாரணமாக தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. வரிசையில் எல்லாம் நெருக்கடிச்சு எல்லாமே சாதாரணமாக நம்ம ஒரு நார்மல் டேயில் எப்படியெல்லாம் நம்ம நெருக்கமாக எல்லாம் போவோமோ வருவோமோ எல்லாம் செய்வோமோ அதே மாதிரி தான் இருக்குது. அங்கே ஒரு காய்ச்சல் பரவுன மாதிரியோ காய்ச்சல் இருக்கிற மாதிரியோ இப்படி ஒரு வைரஸ் பரவுதுன்னோ எந்த பிரச்சனையும் அங்கே இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் இனியும் ஒரு 8-10 நாள் நிற்பேன். அப்படி ஒருவேளை வேறு டவுனுகளில் இருக்கான்னு தெரியல, எனக்கு ஒரு 8-10 டவுனில் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், இப்போ டெல்லியிலேயோ வெஸ்ட்லேயோ எங்கேயாவது இந்தியாவோட ஒரு பகுதியில் பரவுனா அதோடைய உணர்வுபூர்வமான தகவல் தெரிஞ்சாலும் உணர்வுபூர்வமான அந்த ஃபீலிங்கோ பிரச்சனையை பற்றி உள்ள தீவிரமோ எல்லாம் தெரியணும்னா உடனே சவுத்தில் தெரியணும்னு அவசியம் கிடையாது. இல்லை, சவுத்தில் ஒரு தீவிரமாக பரவிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நார்த்தில் அதோடைய தீவிரம் எல்லாம் அனுபவபூர்வமாக அறியணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஒருவேளை அப்படி ஏதாவது சீனாவுடைய ஏதாவது ஒரு பகுதியில் அது பரவிட்டுருக்கு, மற்றவங்களுக்கு தெரியல, மற்ற பகுதியில் மக்களை பயப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு அவங்க பரப்பலை அப்படிங்க மிக சீக்கிரட்டாக அதை கட்டுப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது இருக்கான்னு தெரியல. ஆனால் அதே நேரத்தில் சீனாவுக்கு உள்ளேயே நம்ம இங்கே பயப்படுற அளவுக்கோ பேசுகிற அளவுக்கோ எந்த பேச்சோ அதை பற்றி உள்ள ஒரு விழிப்புணர்வோ இல்லைன்னா அதை பற்றி உள்ள ஒரு பயமோ அங்கே யாருக்குமே கிடையாது. அப்படி ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரியும் யாருக்கும் தெரிகிற மாதிரியும் தெரியல. அப்போ இங்கே வெளி உலகத்தில் தான் இது பயங்கரமாக இப்படி ஒரு செய்தி அதி தீவிரமாக பரப்பப்படுறதா அங்கே போனவங்களே அனுபவபூர்வமாக சொல்கிறது மாதிரி அந்த வீடியோ இருக்குது. அவரும் இந்த பிஸ்னஸ் மேனும் நல்லா வீடியோ கிளியராக எடுத்து போட்டிருக்காங்க. ஏர்போர்ட் வீடியோ, அவர் வெளியில் அந்த ஷாப்பிங் மாலில் எல்லாம் போகிற வீடியோ எல்லாம் எடுத்து போட்டிருக்காரு. அதோட அந்த நியூஸ் சேனல் கொடுத்துருக்கிற லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதை வேணால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய சந்தேகம் வர்றது, அப்படின்னா அங்கேயே இவ்வளோ பிரச்சனை இல்லைன்னா இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்குறது யார்? இல்லைன்னா இதை இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இன்டர்நேஷ்னல் நியூஸாக கொண்டு போய் அதை மிகப்பெரிய செய்தியாக்கி சீனாவிலேருந்து பரவுது, சீனா அப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா அதோடைய உத்தேசம் என்னவாக இருக்கும்? ஒருவேளை மருந்து மாஃபியாக்களுடைய மருந்து தளவாடங்கள் அல்லது மருந்து உபகரணங்களுடைய மருந்து மாஃபியாக்களோ இல்லை மெடிக்கல் சம்மந்தமான பொருட்கள் சம்மந்தப்பட்டதோ ஏதோ ஒரு சந்தேகத்தையும் கிளப்புறாங்க. எதாக இருந்தாலும் உலகத்தில் யாருக்குமே எந்த பிணியும் இல்லாத இருந்தால் மனசுக்கு சந்தோஷம்தான். குறிப்பாக இதை சொல்ல வர்றது என்னடான்னா, நம்ம இங்கெல்லாம் பயப்படுற அளவுக்கோ இங்கெல்லாம் நம்ம நியூஸு கேட்குற அளவுக்கோ படிக்கிற அளவுக்கோ கூட சீனாவுக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது. சீனாவோட ஒரு பகுதியில் இருந்தால் கூட அது சீனாவுக்குள்ளேயே அது ஒரு பெரிய பாதிப்பையோ பிரச்சனையோ உருவாக்குன மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ரொம்ப எல்லாம் பயப்பட்டு இதெல்லாம் பண்ணாமல் நம்மளுடைய சாதாரண ரொட்டீன் லைஃப்பை பார்ப்போம்.
மறுபடியும் அது வந்தால் நம்ம அப்போ பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்படி கொரோனாவை விட மிக பயங்கரமான தீவிரமான வைரஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு மக்களுக்கு ஒரு அலர்ட் கொடுக்காம இருப்பாங்களா? அவங்க மக்களையாவது, மற்றவங்களை எப்படி இருந்தாலும் அவங்க மக்களையாவது காப்பாற்றணும், பாதுகாக்கணும் அப்படின்னு எல்லாம் அவங்க ஏதாவது ஒரு அலர்ட் ஏதாவது பண்ணாமல் இருப்பாங்களா என்ன? ஆனால் என்ன இருந்தாலும் இது ஒரு பெரிய ஒரு சந்தேகத்துக்கிடமாக தான் இருக்கே ஒழிய இது 100% காய்ச்சல் இருக்குன்னு நம்ப முடியல, இல்லைன்னு நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் நம்ம ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயந்தால் மனுஷனை நோயாளி ஆக்குறதும் பெரிய பிரச்சனையை உருவாக்குறோம். அதனால் சந்தோஷமாக இருங்க. உலகம் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கும். நம்ம எல்லாம் கடவுள் நம்பிக்கையெல்லாம் உள்ளவங்க தான். அதனால் எல்லா நன்மைகளும் நமக்கு வரும். ஒன்றும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. வரும்போது அவ்வளோ பெரிய தீவிரம் உள்ள மாதிரின்னு தெரியல. சரி, எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் அடுத்த செய்தியில் சந்திப்போம்.